எங்கள் மச்சான் சீமான சொல்ல பாரு யாருன்னு. எனக்கு பொழுது போகலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலான்னுவான். சொன்னாங்க, நீங்கள் அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்கள். ஆமாம், நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்துன்னா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ளே கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானான். என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனால் அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கினா ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன். பாண்டிருக்காராம். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதில் இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம். இது எந்த ஊரா? இது தமிழ்நாடுடா. இது சொன்னாங்க அந்த சீமானை பத்தி பேசுறீங்க வாயே நாக்கடிச்சு போச்சு. நீங்க எல்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தா அடிங்க. அவன் என்ன சொல்றான், இஷ்டப்பட்டு வந்தா கர்ப்பமாக்கிடுவானா 7 வாட்டி கலைப்பானா. நான் என்ன தூக்கின்னு போயா கற்பழிச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில்? ஓ, தூக்கின்னு போகிற வேற கற்பழிப்பியா நீ? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை தூக்கி உள்ளே வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தான்னு வச்சுக்க. ஒன்று ஒருத்தர் வந்தார் 2018 நிற்கிறோம். அவர் 21 நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காரோம். இடையில நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019 கேட்டேன். நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 2021. அவர் வீட்டுக்கு போயிட்டார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க, நிற்பீங்க, ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நிற்கிறோம். மஜாயா எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த மை கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கும்னு பெரிய மனவடா நரேந்திர